உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நேற்று காலையில் ஜெபித்துட்டு இருக்கையில் 3 முறை இந்த வார்த்தையை கர்த்தர் உறுதிப்படுத்தினார். 3 முறை. இன்னைக்கு இங்கே பேசுறதுக்கு எனக்கு என்ன காரியம் பேசுறது, அப்பதான் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது எத்தனை பேர் வேதனையோட சாட்சி சொல்றாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், கர்த்தர் நம்மளை பார்க்குறாரா இல்லையா? ஆமாம். யாராவது இங்கே எனக்கு வேதனையே இல்லை பாஸ்டர் இருக்கிறவங்க மாத்திரம் கையை தூக்க முடியுமா? இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வேதனை நிச்சயமாக இருக்கும். அதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார், உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு கர்த்தருக்கு அதிகாரம், அதற்கப்புறமா தேவன் தம்முடைய ஊழியக்காரருக்கு இதை அதிகாரத்தை கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஏன்னா அது யாரை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை என்று சொன்னால், இதை குறித்து நான் ஒரு முறை இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரியை குறித்து இங்கே நான் பேசியிருக்கிறதா எனக்கு ஒரு ஞாபகம். இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவளுடைய பெயர் கண்டிப்பாக வச்சிருப்பாங்களா வச்சிருக்க மாட்டாங்களா? ஆனால் இந்த உலகம் அவளுக்கு வைத்த பெயர் பெரும்பாடு உள்ளவள். 1 நாள் 2 நாள் கிடையாது, 12 வருடமான பெரும்பாடு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த 12 வருடமா அவளுடைய வேதனை அவளுக்கு மட்டும்தான் தெரியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு அது மாதிரிதான் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு எத்தனை வருட வேதனையா இருந்தாலும் இந்த நாளில் தேவன் தம்முடைய ஊழியக்காரன் மூலமாய் உங்களுக்கு பேசுகிற ஒரு நற்செய்தி, உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதை கேட்கிற போது நல்ல கையை தட்டி ரிசீவ் பண்ணணும். எப்பவுமே தேவனுடைய வாக்கு தத்தங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அதனால வாக்கு தத்தத்தை வார்த்தையை நீங்க கேட்கிற பொழுது அது உங்களுக்கு தான் சொல்லப்பட்ட வார்த்தை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதனால அதை ரிசீவ் பண்ண பழகணும். எப்பவுமே நீங்க ரிசீவ் பண்ணாம ஒன்னு பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமா, அந்த ஆண்டவர் தான் இன்னைக்கு சொல்றாரு, உன் வேதனை திரும்ப இந்த வார்த்தை உங்க மேல நான் இன்னைக்கு பேசிட்டு போறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. 3 காரியங்கள். 1, உன் சரீரத்தின் வேதனை நீங்கி சுகமாயிரு. உன் சரீரத்தின் வேதனை நீங்கி சுகமாயிரு. 2வது, உன் சம்பாத்தியத்தில் வேதனை நீங்கி சுகமாயிரு. சொல்லுங்க. உன் சம்பாத்தியத்தில் வேதனை நீங்கி சுகமாயிரு. நம்ம கொஞ்சம் திருப்பி பேசலாம், கர்த்தர் பாப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, நாம என்ன வாய்களை திறந்து அறிக்கை செய்யறோமோ அதை கர்த்தர் அப்படியே கனப்படுத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமா. முதல்ல சரீரத்தின் வேதனை நீங்கி சுகமாயிரு. 2வது, சம்பாத்தியத்தில் வேதனை நீங்கி சுகமாயிரு. சம்பாத்தியத்தில் என்னங்க வேதனை இருக்க போகுது? ஒருத்தருக்கு சம்பாத்தியமே இல்லைங்கிற வேதனை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொருத்தருக்கு வந்த சம்பாத்தியம் பத்துறது இல்லைங்கிற வேதனை. இதுக்கு இந்த சம்பாத்தியம் வராமையே இருக்கலாங்கிற ஒரு வேதனை. அதனால தான் சொல்றேன், சம்பாத்தியத்திலும் வேதனை வரும். வேதனை, சம்பாத்தியத்தில் வேதனை நீங்கி சுகமாயிரு. 3வதாக, உன் சந்ததியின் வேதனை நீங்கி சுகமாயிரு. ஒருத்தருக்கு ஒரு ஆமேன் வராது. உங்களுக்காக தான் ஆண்டவர் பேச. நீ ஆமேன் ஆமேன் நீங்க சொல்ல சொல்ல அது உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஆமேன்னு என்னது அப்படியே ஆக கடவுது. அவ்வளவுதான். ஆமேன். நீங்க ஆமேன் சொன்னீங்களே, ஏசப்பா ஒரு ஆமேன் போட்டார்னா உங்க வேலை முடிஞ்சது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதுக்காகத்தான் சொல்றது. எனக்கு நானே சொல்லிக்குவேன், உங்களுக்காக சொல்லுங்கன்னு தான் நான் சொல்றேன், வேற ஒன்றும் கிடையாது. உன் சரீரத்தில் இருக்கிற வேதனை நீங்கி இனி நீ சுகமாய் இருக்க போகிறாய் என்று நான் பேசுகிற இயேசுவின் நாமத்தில். உன் சம்பாத்தியத்தில் இதுவரைக்கும் இருந்த வேதனைகள் எல்லாம் நீங்கி இனி நீ சுகமாய் இருக்க போகிறாய் இயேசுவின் நாமத்தில். உன் சந்ததியை குறித்து, உன் பிள்ளைகளை குறித்து, உன்னுடைய பேர பிள்ளைகளை குறித்து, உன் மகள்கள் மகனை குறித்து இருக்கிற வேதனைகள் நீங்கி இனி நீ சுகமாய் இருக்க போகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த வார்த்தையை பேசுகிற பொழுது இந்த 3 வார்த்தைக்குரிய அற்புதங்கள், அடையாளங்கள் இன்று முதல் தொடர ஆரம்பிக்கட்டும். இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு புது பலன், புது கிருபைகள் உன் மேல இறங்கட்டும். கர்த்தரின் இந்த பட்டணத்தை நன்மையினால் பரம்ப பண்ணினது போல உனக்கான நன்மைகள் இந்த வாக்கு தத்துவத்தில் வெளிப்பட இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், இனி உனக்கு சரீரத்தில் வேதனை கிடையாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வேதனை நீங்க சுகமாயிருன்னு ஒரு டாக்டர் சொல்ல முடியாது, தெரியுமா?
உங்களுக்கு அப்படி சொல்லி அந்த அம்மா ஏன் வாசிங்க 5:25 முதல் மார்க். அநேக வைத்தியர்களால், ஒவ்வொரு டாக்டர், எல்லா டாக்டரும் சொன்னது என்னது? இதை சாப்பிடுமா சரியா போயிடும். ஐயா சரியா போயிருங்களா? சரியா போயிடும். உனக்கு எனக்கு அந்த பலவீனம் வராதல்ல, இருக்காது. ஆனா நடந்துதா? ஆமா. அநேக டாக்டர் கிட்ட போனதை அறிந்த அம்மாளுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யறான் அவனால் அறிந்து கொள்ள முடியல. ஒரு அலையிலேயே சொல்லுங்க. இந்த அம்மா முதல்ல செஞ்சிருக்கலாம். அதைத்தான் நான் சொன்னேன். வேதனை நீங்கி சுகமா இருக்குன்னு சொல்றதுக்கு எந்த வைத்தியனாலையும் முடியாது. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா அவர் நம்ம சரீரத்தை குறித்து படிச்சிருக்கிறார், அவ்வளவுதான். ஒரு அலையிலேயே சொல்லுங்க. ஆனா ஆண்டவர் நம்முடைய சரீரத்தை படைச்சிருக்கிறார். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் அவர் சொல்லுவாரு, உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு. எந்த மனுஷன் இந்த வார்த்தையை சொல்ல முடியாது. 2 பேர் தான் சொல்ல முடியும். கர்த்தர் சொல்லலாம், தம்முடைய ஊழியக்கார பிள்ளைகள் மூலமாய் கர்த்தர் உங்களுக்குன்னு தூது அனுப்பலாம். இன்றைக்கு கர்த்தர் திரும்ப நான் சொல்றேன், உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிருக்க போகிறா. உன் சரீரத்தில் இருக்கிற நாடி நரம்புகள், ரத்த மணுக்கள், செல்களுக்குள்ள கிரியை செய்கிற உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிற எல்லா வியாதி கிருமிகள் அழிக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினால. கர்த்தருடைய வல்லமை, உயிர்த்தெழுதலின் வல்லமை உனக்குள்ள இறங்க போகுது இயேசுவின் நாமத்திலே. எத்தனை டாக்டர் சொன்னாலும் அதில் எல்லாம் இல்லாத ஒரு மகிமையின் நம்பிக்கை என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை மூலமாய் வருகிறது. உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. அநேக வைத்தியர்களை, ஸ்பெஷலிஸ்டுகளை பார்க்க தெரிஞ்ச அந்த அம்மாளுக்கு ஆண்டவரை தெரியலையே. உண்டானது எல்லாத்தையும் வித்து 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 செலவு பண்ண தெரிஞ்ச அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கு இயேசுவை குறித்து கேள்விப்படலையே. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருந்தா அந்த வேதனையே உடம்புல இருந்திருக்காது, வருத்தம் வந்திருக்காது, பணம் மீதியாயிருக்கும், அலைச்சல் இல்லை. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பலன் என்பது கவனிச்சுங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். கிறிஸ்தவர்களுக்கே இது தெரிகிறது கிடையாது. நீங்க மாத்திரை மருந்து சாப்பிடலாம், பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேணும். நான் அதை நான் சொல்லல. எஸ்ஐகே ராஜாவே அவனுக்கு சரீரத்தில் என்ன சொன்னாரு? அத்திப்பழ அடைய கொண்டு வந்து 10 போட சொன்னார் பிளவை நோய்க்கு. அதனால ஒரு பரிகாரம் செய்யலாம். ஆனா உன் நம்பிக்கை எதில் இருக்கணும் தெரியுமா? மாத்திரையில, மருந்துல, டாக்டர், கைராசி டாக்டர் அவர்கிட்ட போனோம்னா உடனே எல்லாம் சரியாயிருது. இல்லை. ஒரு அலையிலேயே சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தை 68:28 சங்கீதம் சொல்லுகிறது, உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளை, நீ என்ன வேணா சாப்பிடு. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அதை பத்தி கவலை இல்லை. உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கணும். 22:19 நீதிமொழிகள் சொல்லுகிறது, உன்னுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் நான் அவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாராவது டாக்டர் மேல, மருந்து மேல, மாத்திரை மேல நம்பிக்கை வச்சிருந்தா தூக்கி போட்டுட்டு கர்த்தரை பாருங்க. 10:38 எபிரேயர் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலதான் நீதிமான் பிழைப்பான், மருந்து மாத்திரையில் பிழைப்பான் எழுதப்படவில்லை. என் ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், அவர் உண்மை நம்பிக்கை முழுவதும் அவரை பார்க்கட்டும், அவர் மேல இருக்கட்டும். மறுபடியும் சொல்றேன், நீ என்ன மாத்திரை வேணாலும் சாப்பிடு. இல்லை, அதை பத்தி சொல்ல. நம்பிக்கை பலன் அங்க இருந்துதான் வரும். 68:35 சங்கீதக்காரன் சொல்றான், இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு சத்துவத்தையும் பலனையும் அருளுகிற தேவன். விசுவாசிக்கிறீங்களா? என் ஜனம் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார். ஏன் தெரியுமா? வார்த்தையினுடைய வெளிப்பாடு தெரியறதில்லை, வார்த்தையினுடைய வல்லமை தெரியறதில்லை. அவ அது வரைக்கும் கேள்விப்படல, இப்ப கேள்விப்பட்டுட்டா. கவனிக்கணும். இதுவரைக்கும் நீங்க கேள்விப்படாம இருந்திருக்கலாம். ஏதோ பெயர் கிறிஸ்தவர்களா இயேசுவை குறித்து ஏதோ சர்ச்சுக்கு போறோம் வர்றோம், சர்ச்சுக்கு போறோம் வர்றோம் அப்படி இருந்திருக்கலாம். இன்னைக்கு நீ கேள்விப்பட்டறணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு நின்னாரு அப்படின்னா உன்னுடைய மொத்த வியாதி மாறிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் நான் இப்படி சொல்றேன், உனக்குள்ள
எத்தனை வேதனை இருக்கிறதோ அந்த வேதனைக்கு தக்கதான வல்லமை அவருக்குள் இருந்த புறப்படும். 5:29-30 அதான் சொல்லுகிறது. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இவள் வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று போய் வஸ்திரத்தை தொட்டாளா? ஆனா வசனம் சொல்கிறது இயேசுவுக்குள் இருந்து அந்த வல்லமை புறப்பட்டது. அவள் தன்னுடைய சரீரத்தில் வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்தது உணர்ந்தாள். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? உன்னுடைய வேதனை எனக்கு தெரியும். நீ என்ன காரியத்திற்காக நீ வேதனைப்பட்டு கொண்டு இன்னைக்கு வந்திருக்கிற சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு இந்த மூணு காரியத்துல எனக்கு எந்த வேதனையும் இல்லைங்கிற யாராவது சொல்ல முடியுமா? இன்க்ளூடிங் என்னை சேர்த்தி தான் சொல்றேன். ஒரு அலையிலே சொல்லுங்க. கர்த்தர் காரணம் இல்லாம யாரையும் கர்த்தர் கொண்டு வர மாட்டார். காரணம் இல்லாம வார்த்தை கொடுக்க மாட்டார். வேதனை வேதனை வேதனை. ஐயா 3:7 யாத்திரா வாசிக்கிற பொழுது கர்த்தர் மோசேயின் இடத்துல சொல்லுகிறோம், என் ஜனங்கள் ஆளோட்டிகள் நிமித்தமாய் படுகிற அந்த உபத்திரவங்களை பார்த்து அவர்கள் கூக்குரலை கேட்டு அவர்கள் வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன். நீ நினைச்சுட்டே கர்த்தரின் வேதனையை தெரியுமா தெரியாதா? காண்டுக்காமையே இருக்கிறாரே, எங்கூட தான் இருக்கிறாரா இல்லையா? அநேகருக்கு கேள்வி இருக்கா? 94:9 சங்கீதம் சொல்லுது, கண்ணை உண்டாக்கினவ காணாது இருப்பாரோ, காதை உண்டாக்கினவ கேளாது இருப்பாரோ? உண்டாக்குனதே நான் தான், காதை உண்டாக்குனதே நான் தான். ஜெபத்தை கேட்காம இருப்பனா? கவனிக்கிறீங்களா? அந்த அம்மாளுடைய அறியாமை 12 வருடமாய் அவளுடைய பலவீனம் மாறாமல் இருந்தது. இன்னைக்கு எத்தனை வருடமா வியாதி இருக்கலாம், பலவீனம் இருக்கலாம். அற்புதம் செய்யறதுக்கு கர்த்தர் எடுத்துக்கிட்ட நேரம் எந்த இடத்துலையும் இவ்வளவுதான். ஒரு அலையிலே சொல்லுங்க. எங்களை மாதிரி பாஸ்டுக்கு மாதிரி தலையில கையை வச்சு நல்லா ஒரே செகண்ட் தான். ஒரு அலையிலே சொல்லுங்க. வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ராமேன் சொல்லுங்க, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொன்னாரு. அந்த விசுவாசம் தான் அவளுக்குள்ள சமாதானத்தை கொண்டு வந்தது, வேதனை நீங்க செய்தது, சுகத்தை கொண்டு வந்தது. இன்றைக்கு கர்த்தர் உங்களை என்னை பார்த்து அதான் கேட்கிறார், உன்னுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்கிறது? அங்க போற இங்க போற, டெஸ்ட் எடுக்கிற, அதை பண்ற இதை பண்ற, ஆஸ்பத்திரியில் அவ்வளவு நேரம் காத்திருக்கிற, உனக்காக சிலுவையில ரத்தம் சிந்தனை. இயேசுதாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சிலுவையிலே சுமந்தார் 8:17 மத்தேயு எழுதி இருக்கிறது. 53:5 இயேசுவின் தழும்புகளால் குணமாகிறோனும் எழுதி இருக்கிறது. 1 பேதுரு 2:24 இயேசுவின் தழும்புகளால் சுகமானீர்கள் என்று எழுதி இருக்கிறது. 107:20 சங்கீதம் அவர் வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார் எழுதி இருக்கிறது. இதெல்லாம் தெரியலையா உனக்கு? ஒரு அலையிலேயே சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு? ஏன் முறைச்சு பாக்குறீங்க? இதுல எழுதப்பட்ட வார்த்தைகள் தெரியுதா இல்லையா? பிரிஸ்கிரிப்ஷன்ல பார்த்து இதே கம்பெனி மருந்து தான் வேணும், இதே கம்பெனி மருந்து, இந்த மெடிக்கல் அங்க போறியே, இங்க ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கிறாரு உங்களுக்கு. எனக்கு உடன்படிக்கை பெட்டி இதுல இல்லாததே கிடையாது. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். நீ வார்த்தைகளை தேட ஆரம்பிக்கணும். 18:10 நீதிமொழிகள் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். கர்த்தருடைய நாமம்னா என்னதுங்க? கர்த்தருடைய நாமம்னா என்னது? 19:13 வெளிப்படுத்தல், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அந்த வார்த்தையை நீ பிடிச்சு ஜெபிக்க ஆரம்பிக்கிற பொழுது உனக்குள்ள சுகம் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமா இருப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு சொல்றார், பெலன் என்பது ஒரு மருந்து மாத்திரையில டாக்டர் மூலமா வருவது கிடையாது. ஒரு அலையிலேயே சொல்லுங்க. பெலன் என்பது பரத்திலிருந்து கர்த்தர் உனக்கும் எனக்கும் கொடுக்கிறது. கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட திரு ரத்தத்தின் மூலமாய் கட்டவிழ்க்கப்படுகிறது தான் அந்த பெலன். அந்த பெலனை தான் கர்த்தர் இன்றைக்கு உங்க மேல பேச விரும்புகிறார். 2 கொரிந்தியர் 12:9-10 வாசிக்கிற பொழுது பவுல் சொல்லுகிறார், அவருக்கு ஒரு பலவீனம் இருக்குது. 3 முறை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டார், எந்த ரிப்ளை இல்லை. இப்ப கர்த்தர் சொல்றாரு, உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும். அதுக்கு அவர் என்ன ரிப்ளை பண்றாரு தெரியுமா? அந்தப்படி கிறிஸ்துவின் வல்லமை என்னில் தங்கி இருக்கிற போது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். பலவீனத்தை குறித்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்களுக்கு காய்ச்சல் வந்துருச்சு, 3 நாள் எந்திரிக்க முடியல, போன் பண்றாங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறீன்னு சிரிச்சுட்டு சொல்லுவீங்களா? 3 நாள் எனக்கு காய்ச்சல்னு சொல்லுவீங்களா? பவுல் சொல்றாரு என்னன்னு, அந்தப்படி
இந்த பலவீனங்களை நான் சந்தோஷமா ஏற்றுக்கிறேன். ஏன் தெரியுமா? இந்த பலவீனத்தின் நேரத்தில் கிறிஸ்துவின் வல்லமை. அதைத்தான் சொன்னேன், உனக்குள்ள எத்தனை வேதனை இருக்கிறதோ அத்தனை வேதனைக்குள்ளும் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். அதற்கு அதிகமாக. அவ்வளவுதான். கர்த்தரால் அந்த இடத்தை விட்டு நகர முடியல, நின்னுட்டார். இவ தொட்டது வஸ்திரத்தை தான். திரும்ப திரும்ப கர்த்தர் சொல்றார், வேதனை நீங்கி சுகமாயிரு என்பதை கர்த்தர் தான் சொல்ல முடியும். அநேக வைத்தியர்கள் சொல்ல முடியாது. அநேக காசு பணத்தை செலவு பண்ணி அந்த வார்த்தையை வாங்க முடியாது. இன்றைக்கு கர்த்தர் உங்களை என்னை பார்த்து திரும்ப திரும்ப சொல்லுகிறார், உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. வார்த்தை, தேவனுடைய வார்த்தை வார்த்தையாவே வச்சுக்கிறோம். அது ஜீவனுங்க. அதுக்குள்ள ஒரு தடவை சொன்னீங்கன்னா அது வார்த்தை, 10 தடவை சொன்னா அதுக்குள்ள ஜீவன் உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வார்த்தையை திரும்ப 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 நீ சொல்லிக்கொண்டே இருங்க பார்க்கலாம். உங்களுக்குள்ள பயங்கரமான ஒரு வல்லமை உங்களுக்குள்ள அப்படியே உள்ள போறது உங்களுக்கு தெரியும். எந்த புத்தகத்துக்கும் இல்லாத ஒரு மகிமையை கர்த்தர் நம்முடைய வேதத்துக்கு வைத்திருக்கிறார். எத்தனையோ உலகத்தில் எத்தனையோ வேதங்கள் இருக்குது. வேதங்களை எழுதினவன் இன்னைக்கு யாரும் கிடையாது. ஆனா இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவருடைய கல்லறை திறந்திருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. 2 தீமோத்தேயு 3:16 சொல்லுகிறது, தேவனுடைய வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய வார்த்தையில ஆவியாலே அருளப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஆவியானவராலே அருளப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை. சூழ்நிலைகள் பலவீனம் எப்படி உங்களை தாக்கும் தெரியுமா? சொல்லிட்டுலாம் வராது. 10 நாளைக்கு முன்னாலையெல்லாம் தெரியாது. இந்த பிசாசனுடைய வேலையை டக்குன்னு நம்மளை நிலகுலைய பண்ணுவான். என்னது? நிலகுலைய பண்ணுவான். அந்த சகோதரி சாட்சி சொன்னாங்க, நெஞ்சு வலிச்ச மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி. அப்போ சிந்தையில எப்படி போடுவான்னா, அந்த நெஞ்சு வலியினால் எவ்வளவு பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வருங்கிறத அவன் உள்ள போட்டுக்கிட்டே இருப்பான். நாம ஒரு பக்கம் என்ன செய்யணும்னா, நான் இயேசுவின் தழும்புகளால் சுகமா இருக்கிறேன், இதுதான் என்னுடைய டேப்லெட். ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். இதை நீங்க ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவன் ஒரு பக்கம் போட்டுக்கிட்டே இருப்பான், நெஞ்சு வலிக்குதான், அதாயிருமோ இதாயிருமோ. பிசாசனுடைய தந்திரம் என்ன தெரியுங்களா? பயத்தை கொண்டு வர்றதுதான். ஆனா 54:14 ஏசாயால கர்த்தர் சொல்கிற, நீதியினால் சிறப்பட்டு இருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாது இருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், இதை உன்னை அணுகுவது இல்லை. இதை சொல்லணும். எதுவும் என்னை தொட முடியாது, நான் இயேசுக்குள்ள இருக்கிற, இயேசுவின் ரத்தத்துக்குள்ள இருக்கிற. இது நிலைகுலைய பண்ணிடுவான். ஒண்ணுமில்ல. ஒரு காரியத்தை சொல்ற. எசேக்கியா ராஜாவை குறித்து உங்களுக்கு தெரியும். 38ஆம் அதிகாரம் ஏசாயா வாசிக்கிற பொழுது ஆண்டவர் தீர்க்கதரிசி கிட்ட ஏசாயா கிட்ட சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாருன்னா, அவன் மரிச்சு போயிடுவான், அவனை போய் எல்லாம் ரெடி பண்ணிக்க சொல்லுன்ட்டு. இதைய ஏசாயா சாட்சியா எழுதுகிறான். எசேக்கியா ராஜா சாட்சியா அந்த இடத்துல எழுதுறான். 38, 12, 13, 14 வாசிக்கிற பொழுது அந்த 2 வசனத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது, இன்று இரவுக்குள் என்னை முடிவடைய பண்ணுவேன். புரிஞ்சுதா உங்களுக்கு நான் சொல்றது? அவனுக்குள்ள பயந்துட்டு என்னன்னா, ஆண்டவரே சொல்லிட்டார், நீ இரவுக்குள்ள முடிவடைய பண்ணுவார். இனி நான் நாளை காலையில பார்க்க போறது இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஆனா ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில புதிய ஜீவனை கர்த்தர் கொடுத்தார், ஜீவியத்தை கர்த்தர் கொடுத்தார், அவருக்காக ஜீவிக்க கர்த்தர் கொடுத்தா. நீ நினைக்கிற என் வாழ்க்கை முடிஞ்சிருமோ, ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இது உன்னுடைய ஜீவனின் ஆரம்பம், உன் ஜீவியத்தின் ஆரம்பம். நீ அவருக்காக ஜீவிக்கிற நாட்கள் துவங்குகிறது. கையை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்து. என் ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? அவருடைய அனுமதி இல்லாம உன் தலையிலிருந்து ஒரு மயிர் கூட கீழே விழாது. பயம், பிசாசு பயத்தை காட்டி காட்டி அதாயிருமோ இதாயிருமோ அதாயிருமோ இதாயிருமோ. ஏசப்பாவை எல்லாம் கொல்றதுக்கு வகை தேடிட்டு இருக்கிறாங்க. இவர் ஒரு மலை மேல வந்து ஜெபம் பண்ணிட்டு மூர்க்கத்தனமா இருந்தானா. எப்படி இருந்தானுங்க? மூர்க்கத்தனமா அவரை கொல்லுவதற்கு வகை தேடிட்டு இருக்கிறான். ஆனா இவர் போய் மேல மலை மேலுக்கு வந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. கைவிட மாட்டார் ஏசப்பா, கைவிடவே மாட்டார். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க பார்க்க வேண்டியது பலவீனத்தை எண்ணக்கூடாது, பலவீனத்தை எண்ணக்கூடாது. அவன் இன்னைக்கு நைட்டுக்குள்ள நான் முடிஞ்சிருவனாட்டுக்குதுன்னு சொன்னவனே 38:15 ஏசாயா சொல்லுகிறது, நான் என்ன சொல்லுவேன், வாக்கு அருளினார், அந்த பிரகாரமாகவே செய்தார். ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு வாக்கு கொடுத்த தேவன் உண்மையுள்ளவர். மனுஷன் மாறலாம், வாக்கு கொடுத்தா பொண்டாட்டி மாறலாம், புருஷன் மாறலாம், பிள்ளைங்க மாறலாம், கர்த்தர் மாற மாட்டார். ஒரு அலையிலே சொல்லுங்க. வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ள தேவன் தான் இன்னைக்கு உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார்,
உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. கர்த்தருடைய அனுமதி இல்லாம ஒன்றும் நம்முடைய வாழ்க்கையில நடக்காது. ஒரு அலையிலே சொல்லுங்க, உலகமே உன் கரத்தை பிடித்து கொண்டு வந்து நின்னாலும், உலகமே உனக்கு எதிராக நின்றாலும் கர்த்தர் உன் கரத்தை பிடித்து சொல்லுவார். 41:13 ஏசாயா சொல்லுகிறது, பயப்படாத, உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாத என்று சொல்லுகிறேன். எனக்கு எதோ ஒன்று ஆயிருமா, அப்படி ஆயிருமா, இப்படி ஆயிருமா, ஒன்னும் ஆகாது. அலையிலே சொல்லுங்க, நீ என்ன ஆகணும்னு நினைக்கிறியோ அது ஆகும். விசுவாசிக்கிறீங்களா? நாம நினைக்கணும். ஆண்டவரே சொல்றாரு, வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு வந்து போஜனம் பண்ணுவேன். நம்ம பர்மிஷனுக்காக அப்படி சொல்றாரு. நீ விரும்பினாத்தாப்பா நானே உள்ள வருவேன்னு சொல்ற போது பிசாச கர்த்தர் அனுமதிப்பாரா? சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஒரு வசனம் மட்டும் வாசிங்க, 7:12 லூக்கா. நல்லா கவனிக்கணும். நாயின் ஒரு விதவை மகன் இறந்துட்டான். இப்போ ஒரு டீம் அவனை அடக்கம் பண்றதுக்கு, புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? ஒரு டீம் இப்ப அவனை அடக்கம் பண்றதுக்கு கரெக்டா ஊரோட வாசலுக்கு வந்துருச்சு, வெளியில வருது. இப்ப பாடியை கொண்டுட்டு கரெக்டா இயேசு அங்க என்டர் ஆகிறார். இது எத்தனை பேருக்கு இது புரிஞ்சுதா? ஏதாவது இது நான் என்ன சொல்றேன்னு நான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்ன சொன்னேன். தேவனுடைய சித்தம் இல்லாமல் உன் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது. பிசாசு நினைச்சா அவனை கொண்டு போய் அடக்கம் பண்ணணும்னு, அவன் வாழ்க்கையில மரணத்தை. கர்த்தர் நினைச்சாரு அவனுக்கு ஜீவனை கொடுக்கணும்னு சொல்லி. இப்ப ரெண்டும் சந்திச்சுக்கிற இடம் ஊருடைய ஒளிமுக வாசல சந்திக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, பிசாசு உன்னை அடக்கம் பண்ண தீவிரிக்கிற பொழுது அவனுக்கு எதிராக கர்த்தர் அதே இடத்துல வந்து உனக்கு மீண்டுமாக ஒரு ஜீவனை கொடுக்க என் இயேசு போதுமானவராயிருக்கிறார். இந்த உலகம் உன்னை அடக்கம் பண்ணணும்னு நினைக்கலாம், பிசாசு உன்னை அடக்கம் பண்ணணும்னு நினைக்கலாம், கர்த்தருடைய அனுமதி இல்லாம நடக்காது. எல்லாம் வந்து அவளுக்கு ஆறுதல்லாம் சொல்லியிருப்பாங்க. அந்த அம்மாளுக்கு, ஐயோ ஒரே பையன் போயிடுச்சாப்பா, என்ன பண்ணுவான்னு. ஏசப்பா வேதத்துல நீ எங்க வேணா எடுத்துப்பா, ஆறுதல் சொல்கிறவள் அல்ல, ஆறுதல் செய்கிற தேவன். அப்படின்னா இழப்பை திருப்பி அவ கரத்திலேயே கொடுத்துட்டு போனார். கவனிக்கிறீங்களா? நீங்க கவலையே படாதீங்க, மரண பயமெல்லாம் போகட்டும் இயேசுவின் நாமத்துல. 2:14-15 எபிரேயர் அறிக்கை செய்யுங்க. மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்திற்குள்ளானவர் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். மரண பயத்தின் ஆவிகள் எல்லாம் வெளியேறணும். நீங்களும் நான் ஆண்டவருடைய பிள்ளை. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். எசேக்கியா ராஜா கேட்டா, ஆண்டவரே கல்லறைகளுமை துதிக்க முடியாது, பாதாளமை போற்ற முடியாது, புழுதியுடைய சத்தியத்தை அறிவிக்க முடியாது, உயிரோடு இருக்கிறவன் தான் செய்ய முடியும். நீங்க எனக்கு ஜீவனை கொடுத்தா உடைய சத்தியத்தை அறிவிப்பேன், ஆராதிப்பமை போற்றுவேன் சொன்ன உடனே கர்த்தர் அவனுக்கு 15 வருஷம் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தா. அடையாளம். ராமேன் சொல்லுங்க. ஆமா, வாட்ச் முள்ளு எப்ப மாதிரி சுத்துறது இல்ல, திருப்பி சுத்தணும்னா அது பெரிய காரியம். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பூமியவே கர்த்தர் ஒரு நாள் நிறுத்தணும். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். என்னை துதிக்கணும்னு சொல்லிட்டானே, என் சத்தியத்தை அறிவிக்கணும்னு சொல்லிட்டானே, எம்மை போற்றுவேன்னு சொல்லிட்டானே, கர்த்தர் தமது கட்ட விரலினால இந்த பூமியை ஒரு நாள் பிடித்து வைத்திருந்தார். அதேதான் கர்த்தர் இன்றைக்கு உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார். கர்த்தருக்காக நீ நின்னாள், உனக்காக கர்த்தர் நிற்பார். மரண பயம் எல்லாம் போகட்டும். ஆட்டுக்கு சம்பந்தம் இல்லாம 7 வகையான வழி வரும். நாம நெஞ்சுன்னு வலிச்சதுனாவே நம்ம மைண்ட் போறதே ஹார்ட்டுக்கு தான். ஆனா 7 வகையான வழி ஹார்ட்டுக்கு அதுக்கு சம்பந்தமே இருக்காதான். சம்பந்தமே இருந்தாலும் நமக்கு சம்பந்தம் ஒண்ணு இருக்குதுல்ல, கர்த்தருடைய வார்த்தையோடு நீங்களும் நானும் சம்பந்தமா இருக்கிறோம்ல, அதை பிடிச்சுங்க. ஒரு அலையிலே சொல்லுங்க, அதை பிடிச்சிட்டு நடங்க. பாஸ்டர் பிரசங்கம் பண்றதுனால பாஸ்டருக்கு இந்த மாதிரி பலவீனம் எல்லாம் எது இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. ஒரு அலையிலே சொல்லுங்க. ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் பலப்படுத்துறாரு அப்படின்னா அவனை பலவீனமா இருக்கிறவனை தான் பலப்படுத்தி உனக்கு கொண்டு வருவார். வியாதியை ருசிக்காம உனக்கு வியாதியை பத்தி நான் பேச முடியாது. ஒரு அலையிலே சொல்லுங்க. மரணத்தை இயேசு ருசி பார்த்தார் என்றுதான் வேதம் சொல்லுது. ஒவ்வொரு ஊழியக்காரை கர்த்தர் நடத்துகிற பாதைன்னு ஒண்ணு இருக்குது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமா. ஆனாலும் என் இருதயம் கர்த்தரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன். 28:7 சங்கீதக்காரன் சொல்லுகிறான்.
கவனிக்கிறீங்களா? அப்ப முதலாவது சொல்றாரு, உன் சரீரத்தின் வேதனை நீங்கி சுகமாயிரு. ஆமீன் சொன்னவங்களுக்கு மட்டும், இப்ப சொல்றவங்களுக்கு கிடையாது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ரெண்டாவது சொன்னேன், உன் சம்பாத்தியத்தின் வேதனை நீங்கி சுகமாயிரு. சம்பாத்தியம் கண்டிப்பா இந்த உலகத்துல வாழ்றதுக்கு பணம் வேணும். பணம் இல்லாம வாழ முடியுமா? அங்க கர்த்தருடைய பிள்ளை 1 லிட்டர் பெட்ரோல் அடிங்கன்னா பங்கல் அடிப்பானா? ஊழிக்கார் 5 கிலோ அரிசி கொடுனா கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். 10-19 பிரசங்கிலேயே கர்த்தர் சொல்லி இருக்கிறார், பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். பணம் வேணும், சம்பாத்தியம் வேணும். ஆனா சம்பாத்தியம் இல்லாத ஒரு சூழ்நிலை, சம்பாத்தியமே இல்லை அப்படின்னா, அப்ப கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமா, எலியாவினுடைய நாட்களில் 3.5 வருடம் வானம் அடைக்கப்பட்டிருந்தது. எத்தனை வசனம்? 3 வருஷம் 6 மாசம் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா வானத்திலிருந்து மழையே கிடையாது 3.5 வருஷம். பனியும் இல்லை. ஒரு அலையிலேயே சொல்லுங்க, பனியும் இல்லை, மழையும் இல்லை. ஆனா திறக்கிற பொழுது 3.5 வருஷத்துக்கும் சேர்த்து மொத்தமா திறந்தது. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, சிலருக்கெல்லாம் புரியல. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். உன்னுடைய அடைக்கப்பட்ட கரங்கள் திறக்கிற பொழுது கர்த்தர் எப்படி திறப்பார் தெரியுமா? இன்னைக்கு கடன் பிரச்சனையில, பொருளாதார நெருக்கடியில நீங்க இந்த இடத்துல வந்திருக்கலாம், சம்பாத்தியம் இல்லாம வந்திருக்கலாம், ஒருவேளை சம்பாதிச்சும் அது பத்தாம வந்திருக்கலாம். எதுக்குடா இந்த சம்பாத்தியம், இது வந்தாலும் பத்த மாட்டேங்குது. ஆனா கர்த்தர் சொல்றார், கொஞ்சம் பொறு. ஒரு அலையிலேயே சொல்லுங்க, அடைக்கப்பட்ட வானம் மொத்தமா திறக்கும். உனக்கான வானம் திறக்கப்படுகிறது. கையை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இதுவரைக்கும் அடைபட்டிருந்த வானத்தை கர்த்தர் திறக்கிறார். உன்னுடைய சம்பாத்தியத்திற்கான வானம் திறக்கப்படுகிறது. மொத்தமா திறந்துருவார், மொத்தமா திறந்துருவார். வட்டி கர்த்தர் கணக்கு பண்ணாருன்னு வச்சுங்க, கரெக்டா இருக்கும். ஒரு அலையிலேயே சொல்லுங்க, லாபம் 10 முறை சம்பளத்தை ஏமாத்தினா. எத்தனை முறை? 10 முறைங்க. யாக்கோபுக்கு 1 முறை 2 முறை இல்லை, 10 முறை. மாமனாரு ஒரு பக்கம், மாமே தாய் மாமே, ஆனாலும் 10 முறை சம்பளத்தை ஏமாத்தினான். ஆனா கர்த்தர் திருப்பி கொடுக்கிற பொழுது யாக்கோபுக்கு எப்படி கொடுத்தார் தெரியுமா? 30-43 ஆதியாகம் சொல்லுகிறது, இவ்விதமாய் இந்த புருஷன் திரளாய் விருத்தி அடைந்து ஆடுகள், மாடுகள், ஒட்டங்கள், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள் உடையவனானான். 32:10 அதே ஆதியாகம் சொல்லுது, கோலும் கையுமாக அவன் யோர்தானை விட்டு திருப்பி போனானா. ஆனா இப்பொழுதோ 2 பரிவாரம், அதைத்தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆடு, மாடு, ஒட்டகம், வேலைக்காரர், வேலைக்காரிகள் உடையவனானான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா, லாபானுடைய ஆசீர்வாதத்தை வேதம் பதிவு செய்யல, யாக்கோபுடைய ஆசீர்வாதம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 30:42 சொல்லுகிறது, இவ்விதமாய் பலமுள்ளவைகள் யாக்கோபையும் பலவீனமானவைகள் லாபானையும் சேர்ந்தது. உன்னை ஒருத்தன் சம்பாத்தியத்துல பிரயாசத்துல வாங்கிட்டு ஏமாத்தினான்னு வச்சுக்கவே, கர்த்தர் வேற ஒன்னும் செய்ய மாட்டார். அப்படியே பிளஸ்ஸிங்க திருப்பி விடுவார். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். பலமுள்ளவைகள் எல்லாம் உன்னை சேரும், பலவீனமானவைகள் லாபானின் ஆவியை சேரும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நாளில் ஆண்டவரின் சம்பாத்தியத்தை குறித்து தீர்க்க தரிசனமா ஏசாயா 9ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2-3-4. இந்த வசனத்தை நீங்க சம்பாத்தியத்திற்காக இருக்கிறவங்க இந்த வசனத்தை பேசணும். என்ன தெரியுமா? இங்க சொல்லப்படுகிறது, நப்தலி நாட்டை குறித்தும் செபுலோன் நாட்டை குறித்தும் முன்பு ஒரு காலத்தில் அது எப்படி இருந்ததா? ஈனத்தனமா இருந்ததாம், ஈனப்படுத்தி வச்சிருந்தாங்களாம், இருண்டு இருந்ததா. ஆனா கர்த்தர் அதை பிற்காலத்தில் மகிமைப்படுத்துவார். இதைய கர்த்தர் எப்படி உங்களுக்கு இந்த நாளில் சொல்றார் தெரியுமா? ஈனப்படுத்தின நாட்கள் முடிந்து, இருண்டு போன நாட்கள் முடிந்து, அடுத்த வசனத்துல நாம வாசிக்கிற பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், அந்த ஜாதியை அவர் திரளாக்கி மகிழ்ச்சியை பெருக பண்ணி, அது அறுப்பில் களி கூறுவது போல, கொள்ளையை பங்கிட்டு கொள்ளுகிறது போல கர்த்தர் செய்ய போறார். ஆமென் சொல்லுங்க.
பாஸ்டர் இதுவரைக்கும் என்னுடைய கரம் ஒரு அறுவடையை பார்க்கல பாஸ்டர், இதுவரைக்கும் என்னுடைய கரம் ஒரு சம்பாத்தியத்தை பார்க்கல, கொஞ்சம் பொறு. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய அறுவடை நாள் துவங்க போகிறது. இதுவரைக்கும் விளைச்சலை கெடுத்த மீதியான ஆவிகள் விழ போகிறது. இனி நீ ஈனத்தனமாய் இருப்பதில்லை, இனி உன்னுடைய வாழ்க்கை இருண்டு போவதில்லை. உன்னுடைய மகிமையின் நாட்களை கர்த்தர் துவக்குகிறார். நாகும் 2:2 வார்த்தையின்படி ஆண்டவர் சொல்லுகிறார், வெறுமையாக்குறவர்களை வெறுமையாக்கி திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டால் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணது போல இஸ்ரவேலின் மகிமை திரும்பி வரும். உன்னுடைய மகிமை திரும்புகிற நாட்களை கர்த்தர் துவக்குகிறார், 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 துவக்குகிறார். உன் மகிமையை கர்த்தர் துவக்குகிறார். உன் கரத்தின் பிரயாசத்தை நீ பிடிக்க போற, அறுப்புல கலிகூற போற. இருக்கீங்களா? அதைத்தான் ஏசாயா 9:2 சொல்லுது, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவனுக்கெல்லாம் வெளிச்சம் உதிக்குது, வெளிச்சம் உதிக்குது. இருள் இருக்கிறவனுக்கு வெளிச்சம் உதிக்குது. மீகா 7:8-9 வாசிக்கிற பொழுது, சத்துருவே சந்தோஷப்படாதே, நான் இருளில் உட்கார்ந்தா கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். ஒரு ஆளிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, நான் விழுந்தாலும் ஏந்திரிப்பேன். ஒரு ஆளிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, கர்த்தரனை எழுப்புவார். ஒரு ஆளிலேயே சொல்லுங்க. எல்லாவற்றுக்கும் மேல 7:9 சொல்லுங்க, அவர் என்னை வெளிச்சத்தில் கொண்டு வருவார். நான் ஏதோ கொஞ்சம் ஒரு தப்பு பண்ணேன் இல்லைன்னு சொல்லல, அதற்காக இன்னைக்கு நான் அந்த கோபத்தை சுமக்கிறேன். ஆனாலும் அவருடைய நீதியை பார்ப்பேன். எது நீதி தெரியுங்களா? இந்த டிசம்பர் மாதத்துல உங்களை என்னை கர்த்தர் வெளிச்சத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறார். இனி இருண்ட காலம் கிடையாது. ஒரு ஆளிலேயே சொல்லுங்க, இனி மகிமைப்படுகிற ஒரு காலத்துக்குள்ள கர்த்தர் உங்களை என்னை கொண்டு வந்து வைக்கிறார். உன்னுடைய அறுப்பின் நாட்கள் துவங்குகிற பொழுது, இந்த அறுப்பை கெடுக்கிறது யாரு தெரியுமா? வீட்டில் போய் நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் முதல் 6 வசனம் 7 வசனம் வாசிச்சு பாருங்க. இந்த மீதியானியர் என்ன பண்ணுவான்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் விதை விதைச்சிட்டு இருக்கிற போது விதை விதைச்சிட்டு போயிடுவாங்க, விளைச்சலை எல்லாம் கெடுத்துருவான், அறுவடை எல்லாம். இதே தான். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலும் சில விளைச்சல்கள் இதுவரைக்கும் கெடுக்கப்பட்டிருக்கலாம். அதுக்கு காரணம் இந்த ஸ்பிரிட் தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க நியாயாதிபதிகளுக்கு அப்புறம் அந்த மீதியானி ஆவி வேதத்துல பார்க்கவே முடியாது. கர்த்தர் அப்படியே ஒப்பு கொடுத்துருவார் கிதியோனிடத்துல. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாதிரி எழுதப்பட்டிருக்கும். இன்னொரு இடத்துல மீதியானின்னு வரும் ஏசாயாவில். இந்த 2 இடத்துல மீதியானிங்கிற பேர் வருமே தவிர அதற்கு பின்புதான் நீ மீதியானி ஆவியவே பார்க்கவே முடியாது. அதைத்தான் கர்த்தர் சொல்றார், மீதியானி ஆவிகளுடைய செங்கோலையும் ஆலோட்டிகள் கோல மிலாற்றை எல்லாம் முறித்து போடுகிறார். உன் கரத்தினுடைய சம்பாத்தியத்தின் நாட்கள் துவங்கி உன் சம்பாத்தியத்தில் வருகிற வேதனை நீங்கி நீ சுகமாயிருக்க போற, அறுப்பில் கலிகூற போற, உன் கடன் பிரச்சனைகள் மாறப்போகுது, பொருளாதார நெருக்கடிகள் மறைய போகிறது. உனக்காக கர்த்தர் இன்றைக்கு ஒருவரை ஆயத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. உலகத்தையே படியளக்கிற தேவனுக்கு நம்ம பிரச்சனை எல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா? நீங்க அமைதியா இருக்கிறது பார்த்தா ஆமாம் பாஸ்டர்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா கேட்கிற விதத்தை கேட்கிறவன் எவனும் நாம கேட்கறது இல்லை, அவ்வளவுதான். கேட்டீங்கன்னா பெற்றுக்கலாம். இந்த வசனம் தான் சம்பாத்தியத்துக்கான வசனம். என்னுடைய அறுப்புலை நீ நான் களி கூற போறேன், நீ என் மகிழ்ச்சி திரளா இருக்க போகுது. அலையிலையா சொல்லுங்க, திரளா பெருக பண்ண போறார் கர்த்தர். நீங்களும் நானும் சொல்றது நடக்கும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. 18:21 நீதிமொழிகள் சொல்லுகிறது. அலையிலையா சொல்லுங்க. எதை சொல்றீங்களோ அதை சம்பாத்தியத்தை கருத்து துவக்குறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமா, பேதுருவுக்கே ஒரு நாள் போட்டை நிறுத்தி பார்த்தார் ஆண்டவர், அழகு பார்த்தார். ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அவர் மாதிரி எக்ஸ்பர்ட் இல்லை மீன் பிடிக்கிறதுல, அவர் மாதிரி எக்ஸ்பர்ட் இல்லை. எங்க மீன் எங்க வலை போட்டா இங்க, அவருடைய போட்டையே ஒரு நாள் நிறுத்தினார். ஆமென் சொல்லுங்க. அவரையே நிறுத்தி பார்த்தார் ஆண்டவர். ஆனா அடுத்த நாள் நிறுத்தினதுக்கு சேர்த்து மொத்தமா அள்ளினாரா இல்லையா? ஆமா, அவனுக்கு மனசுல என்னடா அது, ஏதோ படகு கரையில ஏதோ கொஞ்ச நேரம் இருக்கலாம், கடல்ல தான் இருக்கணும் சம்பாதிக்கிறதுக்கு. இது கரையிலேயே நின்றுட்டு இருக்குதேன்னு கூட அவன் நினைச்சிருக்கலாம்ல. நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் நம்ம நினைக்கலாம், என்ன நம்ம படகு கரையிலேயே நிக்குதே, கடலையே பார்க்காம. ஒரு அலையிலேயே சொல்லுங்க, கொஞ்ச நாள் தான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் கடலில் இறக்க சொல்லி இறக்கணும்னு வைங்கவே. 5:9 லூக்கா சொல்லுகிறது, பிரமித்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க.
பிரமிக்கத்தக்க பிரயாசத்தை கர்த்தர் இந்த நாள் முதற்கொண்டு உங்களுக்கு கொடுப்பார் என்று இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை நான் பேசுற வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல பிரமிக்கத்தக்க பிரயாசம் உனக்கு வரப்போகிறது. முடக்கப்பட்ட சூழ்நிலைகள் மாற போகிறது. கரை ஒதுங்கி இருந்த படகு இனி களம் காண போகிறது. கையை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்து. கையை தட்டுறதுக்கு வெட்கப்படாத. கையை தட்ட 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 உனக்கான ஆசீர்வாதத்தின் திறவுகோல் உன் கரத்துல கர்த்தர் கொடுக்கட்டும். மூன்றாவதா சொல்லி முடிக்கிறேன். உன்னுடைய சந்ததியின் வேதனை நீங்கி சுகமாயிரு. பிள்ளைக்கு எப்படியோ ஏதோ என்னமோ பிள்ளைக்கு வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருக்குது. இதுக்கு ஜெபமும் பண்றதில்லை. இந்த காலத்து பசங்க பிள்ளைங்க ஜெபமே பண்றதில்லை. நம்ம ஜெனரேஷனோட தேவ பயம் எல்லாம் அநேகர் அப்படித்தான் போயிட்டு இருக்குது. நீ யார் இந்த வாலிப பிள்ளைகளை கரை சேர்த்துவாங்களோ என்னமோ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஒரு அலையிலேயே சொல்லு. ஆமா, இந்த ஆபிரகாமுக்கு இறந்துட்டா யாரு? சாரா இறந்துட்டா. 120 வயசுலயே அந்த அம்மா இறந்துருச்சு. இப்ப பையனுக்கு கல்யாணம் பண்ணணும். பையனுக்கு எலியேசர் அனுப்புறாரு. ரெபேக்கா வருது, கல்யாணம் பண்ற. ஆனா இவன் கல்யாணம் பண்ணையில இவனுடைய வயசு, ஈசாக்கு எத்தனை வயசு? 40 வயசு. ஒரு ஆமீன் சொல்லு. 25 22 இல்ல கல்யாணம் பண்ற போது அவனுக்கு 40 வாசி, 25 20 வாசி. ஆதியாம் 25 20 என்ன சொல்லுது? வெரி குட். 40 வயசுங்க. எத்தனை வயசு? 40 வயசுல கல்யாணம். ஏன் கர்த்தர் அவனுக்கு ஒரு 40 வயசு வரைக்கும் திருமணத்தை கர்த்தர் தடை பண்ணார்? இவனுக்கு என்னன்னா, ஆபிரகாமுக்கு ஏதோ ஒன்று பிடிச்சி இவனுக்கு கல்யாணம் பண்ணி பேசணும். அம்மாவும் இல்லை. சாரா இறந்த உடனே கேத்துராளுங்கிற ஒரு பொம்பளை இவர் கல்யாணம் பண்ணிட்டாரு. யாரு? ஆபிரகாம். அப்ப இவருக்கு வயசு என்னது? 130 வயசு. கேத்துராளுக்கு அப்புறம் மறுபடியும் பல மறுமனையாட்டிகள். இத்தனை பேர்த்து கல்யாணம் பண்ணிட்டார். அதனால ஈசாக்குக்கு எதையோன பிடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சிடணும். ஆனா கர்த்தர் காலதாமதம் பண்ணினார். நான் தெரிஞ்சுங்க, ஏன் கர்த்தர் ஈசாக்கு காலதாமதம் பண்ணார் தெரியுங்களா? ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் ஈசாக்கு எப்படி வச்சிருந்தா தெரியுமா? பிள்ளைய அம்மாள பாக்களும் நேசிக்கிற ஒரு பிள்ளைய வச்சிருந்தார். அம்மாள பாக்களும் அதிகமாய் நேசிக்கிற ஒரு பிள்ளைய கர்த்தர் வச்சிருந்தார். ஆபிரகாமுடைய அவசரத்துல எதையோன பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா இந்த ஈசாக்குக்கு ஏசாவும் பொண்டாட்டி எப்படி மனநோவா இருந்தாங்களோ அப்படி ஆயிருக்கும். ஈசாக்குங்கிறவன் பயபக்திக்கு உரியவன். ஒரு ஆளையிலேயே சொல்லுங்க, கர்த்தருடைய பயபக்திக்கு உரியவன். நீங்க பாருங்க, ஆபிரகாம் சாரா சாகர வரைக்கும் ஒழுங்கா இருந்தா. அதுக்கப்புறம் மறுமணம் பண்ணிட்டார் நிறைய பேர்த்த. யாக்கோபு, ராகேலு, லேயாளு. அப்புறம் அவங்களுக்கு 2 பேர் கூட வேலைக்காரி 2 பேர் வந்தாங்க, அவங்களையும் திருமணம் பண்ணிட்டாரு. ஆனா ஈசாக் எத்தனை பேர்? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா ஈசாக்கு ஒரே மனைவியோடு வாழ்ந்து ஒரே மனைவியோடு மரித்தவன். காரணம், அவன் கர்த்தருடைய பயபக்திக்கு உரியவன் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் பிள்ளைக காரியத்துல சில காரியங்களை அவர் தாமதம் பண்ணலாம். ஆமென் சொல்லுங்க. தடை பண்ண மாட்டாரு. அல்லேலூயா சொல்லுங்க. இனியா நம்ம பிள்ளைகளுக்கான குழந்தைங்க மகனோ மருமகளோ பிறக்க போறா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அது எலியேசர் மூலமா. எலியேசர் ஜெபிக்கிறான், நேர்வழியா என்னை நடத்தி வந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 24:48 ஆதியாகமம் சொல்லுகிறது. இவன் எத்தனை அலைஞ்சு எத்தனை பக்கம் வந்திருப்பான் யோசிச்சு பாருங்க. ரெபேக்கால வந்தோன்னு அவன் கண்டுபிடிக்க முடியுமா? எத்தனை பக்கம் அலைஞ்சு. அப்ப கர்த்தர் காலதாமதம் படுத்துறாருன்னா பக்க நெருங்கிட்டோம். உன் சந்ததியை குறித்துதான வேதனை நீங்கி நீ சுகமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் இந்த நாளில் உனக்கும் எனக்கும் வாக்கு பண்ணுகிறார். ஆகாருக்கு அப்படித்தான். 21ஆம் அதிகாரத்துல 16வது வசனத்துல பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன்னு துயர சத்தமாய் அவள் என்ன பண்ணாலாம்? அழுக ஆரம்பிக்கிறான். ஆனா ஒன்ன மறந்துட்டான். என்னது? இஸ்மவேல் செத்துட்டு இருக்கிறான். அழுகிறிய 16:10 இஸ்மவேலுக்கான வாக்கு தத்தத்தை கொடுத்தாரா இல்லையா? இஸ்மவேல் பிறக்க கூட இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இஸ்மவேல் பிறந்தானா? 16:10 12 பிரபுக்களாகிய இஸ்ரவேலருடைய குமாருடைய நாமங்கள்
இவைகளே. போதுமா? ஒரு அழலியா சொல்லுங்க. 16:10 வாக்கு பண்ணினாரா? என்ன வாக்கு பண்ணாரு? சந்ததிய பெருக பண்ணுவேனாரு. ஐயா, யாக்கோபுனுடைய கோத்திரம் தான் 12 கோத்திரம், அது வெறும் கோத்திரத்தான். ஆனா இஸ்மவேலுக்கு கோத்திர பிரபுக்கள். ஒரு அழலியா சொல்லுங்க. யாக்கோபுக்கு, ஆனா இங்க ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்மவேலு. ஆபிரகாமுக்கு அடுத்த சந்ததி இஸ்மவேலைவே 12 கோத்திர பிரபுக்களாக கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அவன் துஷ்ட மனுஷன் தான் இல்லைன்னு சொல்ல, அவன் கை விரோதமா இருக்குதான் இல்லைன்னு சொல்ல, இதுல நிறமாத கற்பிணி அவங்க அம்மா கிட்டேயே 16, 12, 13 கர்த்தர் ஆதியாமத்துல வாக்கு பண்றார். ஆமென் சொல்லுங்க. அவன் துஷ்ட மனுஷனா இருப்பான், அவன் கை சகோதரருக்கு விரோதமா இருக்குன்னு அதுக்குன்னு கர்த்தர் என்ன அழிச்சிட்டாரா? வனாந்தரத்துல தண்ணி இல்லாத போது அப்படியே விட்டுட்டாரா? வாக்கு தத்தத்தை நினைவு கூறுகிற தேவன். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம். இல்ல இல்ல, கர்த்தர் நீ கற்பிணியா இருக்கிற பொழுது அந்த பிள்ளையின் மேல நான் வச்ச வாக்கு தத்தத்தை கர்த்தர் நினைவு கூறுகிற. 139:16 சங்கீதம் சொல்லுகிறது, என் கருவையும் கண்கள் கண்டது. ஒரு அழலியா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, அப்பா அம்மா பார்க்கறதுக்கு முன்னால கர்த்தர் வயிற்றில் இருக்கிற பிள்ளைய கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டார். நம்ம பிள்ளைங்க சாதாரணமான பிள்ளைங்க நீங்களும் நானும் நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்ல, 61:9 ஏசாயா சொல்லுகிறது, இவருடைய சந்ததியானது ஜாதிகள் நடுவில், சந்தானமானது ஜனங்கள் நடுவில் அறியப்பட்டு இருக்கும். இவர்களை பார்க்கிற யாவரும் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்ளுவார்கள். ஐயா, உன் சந்ததி என் சந்ததி அருவருக்கிற சந்ததி இல்ல, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி, அறியப்பட்டிருக்கிற சந்ததி. அந்த சந்ததி மேல் இருக்கிற வேதனை உனக்கு இன்னைக்கு மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால். சந்ததிகளை குறித்து பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். நம்ம நேரத்தில எல்லாம் அவர் செய்யவே மாட்டார். அவர் அதற்குன்னு ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். 40 வயசுல தான் ஈசாக்கு கல்யாணம்னா 40 வயசு தாமதமானாலும் தரமா கொண்டு வருவார். ஒரு அழலையா சொல்லுங்க. அல்லேலூயா. முதல்ல அவங்க அம்மா செத்துருச்சுன்னு துக்கத்தோடு இருக்கிறான். இனி வர்ற புள்ள ஒன்று அதை விட மோசமா இருந்ததுன்னா எப்படி இருக்கான் வாழ்க்கை? நம்மளுக்கு தெரியுமா? ஜாதகத்தையும் பயோடேட்டை வாங்கி பார்த்தா தெரிஞ்சிருமா? எல்லாமே தெரிஞ்சிருமா நம்மளுக்கு? அவருக்கு தெரியும். ஒரு அழலையா சொல்லுங்க. வேஷமெல்லாம் போட முடியாது கர்த்தருக்கு முன்பதாக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் உன் இருதயத்தின் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன். 17:9-10 வாசிக்கிற எரேமியாவில். ஒரு அழலையா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த தேவன் தான் சொல்ற, சந்ததியை பத்தி நீ எங்கிட்ட விடு. ஒரு அழலையா சொல்லுங்க. சந்ததியின் வாக்கு தத்தம் உனக்கு என்ன கொடுத்துருக்கிறேன்? கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி அது. நீ சொல்லுவேன் இவன் ஒண்ணுக்கு ஆக மாட்டான், கர்த்தர் சொல்லுவார் அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி ராம்பார். நீ சொல்லுவே இவன் இப்படித்தான் இருப்பான் அப்படி, கர்த்தர் சொல்லுவார் அவன் அறியப்பட்ட சந்ததி. கர்த்தருடைய பிள்ளைங்கிற நாமம் அவனுக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. 28:10 உபாகமம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது என்று கண்டு பூமியின் ஜனங்கள் எல்லாம் உன்னை கண்டு பயப்படுவார்கள். ஒரு அழலையா சொல்லுங்க. சந்ததி குறித்து என்ன உனக்கு கலக்கம்? எப்ப பாரு ராமேன் சொல்லுங்க. பிள்ளைய குறித்து என்ன உனக்கு கலக்கம்? அது எங்கிட்ட விட்டு இருக்கீங்களா? கர்த்தரிடத்துல சில காரியங்கள் எத்தனைங்க நம்ம பிடிச்சிட்டே இருக்க முடியாது. இந்த மாதத்தில் நான் கற்றுக்கொண்டது அதுதான். ரொம்ப சில பிரச்சனைகளுக்காக நாம ஜெபிக்க முடியாம, துதிக்க முடியாம, ஆராதிக்க முடியாம, பிசாசு அதையும் போட்டு எனக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை உணர்த்தினார். நீ புடி, எவ்வளவு நேரம் பிடிச்சி வச்சிருக்கிற, பிடிச்சி வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு நான் விட்டுட்டேன். இனி இதை குறித்து நான் பேச மாட்டேன் ஆண்டவரே. ஒரு அழலையா சொல்லுங்க. நீங்க செய்வீங்க, செய்யறார், செய்து கொண்டு இருக்கிறார், அதைத்தான் உங்களுக்கு செய்வார். சந்ததியை பத்தி நீ நினைக்காத. ராமேன் சொல்லுங்க. 25-22 ஆதியாகமம் முடிக்க போறோம். ஒரு 5 நிமிஷம். இப்படியானால் எனக்கு எப்படியோ. யாரு? ரெபேக்கா. என்ன நடந்தது? குழந்தையே இல்லைன்னு இருந்தவளுக்கு இப்ப உள்ள என்னமோ மோதிட்டு இருக்குது. ஒரு அழலைய சொல்லுங்க பார்க்கலாம். கற்பத்துல மோதி கொண்டு இருக்குது. இப்படியானா எப்படியோ உள்ள இதுக்கு மோதி நம்மளை முடிச்சிரு மாட்டிருக்குது. ஒரு அழலைய சொல்லுங்க. பயந்துட்டு அந்த அம்மா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இது கம்முன்னு நான் குழந்தை இல்லாமே இருந்திருக்கலாம் மாட்டிருக்குதே. யோசிச்சு பாருங்க. ஏன்னா அவன் உள்ள போராடிட்டு இருக்கிறான். யாக்கோபு 12:3 ஓசியா சொல்லுது,
சகோதரனுடைய குதிகாலை பிடிச்சிட்டு நான் தான் முதல்ல போவேன்ட்டு வெளியில வர்றதுக்கு ராமேன்னு சொல்லுங்க. இங்க இந்த அம்மானால முடிய மாட்டேங்குது. இப்ப கர்த்தரிடத்தில் விசாரிக்கிற பொழுது கர்த்தர், நல்லா கேட்டுங்க, சில பிரச்சனைகள் எல்லாம் ரொம்ப இடிச்சிருக்குதுன்னா அது பலத்தவைகளாய் உனக்கு மாற போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த நாளில். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். உள்ள ரெண்டு மோதிக்கிட்டு இடிச்சிட்டு இருக்குது. கர்த்தரிடத்துல விசாரிக்கல. இந்த அம்மா கொஞ்சம் கலக்கத்தோட தான் போய் விசாரிச்சிருப்பா. ஆண்டவர் என்ன சொல்றாரோ ஏது சொல்றாரோ. ஆனா அவர் சொன்னாரு, 2 ஜாதிகள் உனக்கு பிறக்க போகிறது. 2 ஜாதிகள் உனக்கு பிறக்க போகிறது. ராமேன் சொல்லுங்க. இந்த அம்மா நினைச்சா ஐயோ என்னாகுமோ ஏதாகுமோ. கர்த்தர் நினைச்சா யாக்கோபு என்கிற சந்ததி சாதாரணமான சந்ததி இல்லை. 12 கோத்திர பிரபுக்கள், கோத்திர தலைவனை அடக்கிய சந்ததி. ஒரு கோத்திரத்தின் ஆசீர்வாதத்தையே தாங்க முடியாது நம்மால. 12 கோத்திரத்தின் ஆசீர்வாதத்தையும் மொத்தமா உள்ளடக்கினவன் தான் இந்த யாக்கோபு. அதனாலதான் உள்ள கொஞ்சம் மோதிட்டு இருக்குது. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். சிலருடைய வாழ்க்கையில எல்லாம் ரொம்ப மோதிட்டு இருக்குதுன்னா தெரிஞ்சுக்க, உனக்குள் இருந்து ஏதோ ஒரு பலத்த காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறோம். உனக்குள் இருந்து சில பலத்த ஜாதிகள் உனக்குள்ள உருவாக போகிறது. உன் சந்ததியை பத்தி உன்னை நினைப்பேன் பாஸ்டர். அல்லேலூயா. சரீரத்தில் வேதனை நீங்கி சுகமாயிரு. அல்லேலூயா சொல்லுங்க. பலத்தை கொடுக்கிறது கர்த்தருங்க. பலத்தை கொடுக்கிறது நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? நைட்டு படுக்கிற பொழுது அங்க வலிக்குது இங்க வலிக்குது, எவ்வளவோ பலவீனத்தோட தானே படுக்கிறீங்க சில நேரங்கள்ல. ஆனா காலையில எந்திரிக்கிற பொழுது ஒரு கிருபை உங்களை தாங்குச்சா இல்லையா? புது பலனால் உங்களை நிரப்புறாரா இல்லையா? அந்த இருந்த பலவீனம் இருந்த சுவடே தெரியாம போகுதா இல்லையா? அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றான், சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்துல களிப்பு உண்டாகும். நீங்களும் நானும் களிப்போடு ஆர்ப்பரிக்கிற சந்ததி, கவலைப்படுகிற சந்ததி இல்ல. ஒரு அழலையா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களும் நான் பிசாசு ஒண்ணுக்கு தான் பயப்படுவான். ஒண்ணு எதுக்கு? வார்த்தையில கார்னர் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உள்ள வர முடியாது. வார்த்தை நீ பேச 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 இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக அது வெளிப்படும். என் தேவன் எனக்கு பலத்தை கட்டளையிட்டு இருக்கிறாரா? நீ யாரா என் மேல பலவீனத்துக்கு பேச ஆரம்பிக்கணும். இல்லையா சொல்லுங்க. பேசுங்க பேசுங்க பேசுங்க. இன்னைக்கு என்ன கர்த்தர் இந்த இடத்துல உங்களை பேச ஆரம்பிச்சிருக்கிறான்னா, எத்தனை பலவீனங்களை கடந்துதான் கர்த்தர் இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். ஊழியக்காரன சும்மா கிடையாது. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஏரோது ராஜா ராஜவஸ்திரம் தரிச்சிட்டு பிரசங்கம் பண்ணுனானா கர்த்தர் அடிச்சு தூக்கிட்டார். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ராஜவஸ்திரம் தரிக்கிறவன் எல்லாம் பிரசங்கம் பண்ண முடியாது. ரட்சிப்பின் வஸ்திரத்தை எவன் தரித்திருக்கிறானோ அவன் மட்டும்தான் பிரசங்கம் பண்ண முடியும். 12ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலர் கடைசியில வாசிக்கிறவர். அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் உருவாக்கணும்னா எல்லா பாதைகளுக்குள்ளும் கர்த்தர் அவனை கொண்டு போயிட்டு வருவா. தாவீத கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் உட்கார வைக்கிறாருன்னா சிங்கத்து வாய்க்குள்ள அவனை உள்ளோட்டு எடுத்தார். கரடியின் வாய்க்குள்ள கர்த்தர் உள்ளோட்டு எடுத்தார். ராமன் சொல்லுங்க. அந்த 2 வாய்க்குள்ளேயும் போயிட்டு வந்ததுனாதான் அவனுக்கான விசேஷத்தை ஒரு கோலியாத்தை கர்த்தர் நிறுத்தி அழகு பார்த்தா. அவனுக்காக 7 பள்ளத்தாக்கை ஆயத்தம் பண்ணி, அவனுக்காக பழி விருந்தை ஆயத்தம் பண்ணி, அவனுக்காக படைகளையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி உயர்த்தினார். இருக்கீங்களா? இத்தனையும் கேட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு எனக்கு அங்க வலிக்குது இங்க வலிக்குதுன்ட்டு படுக்க கூடாது. என்ன செய்யணும்? 68:28 சங்கீதம் என்ன சொல்லுது? என் தேவன் எனக்கு பலத்தை கட்டளையிட்டார்னு பேசணும். பலவீனம் வர்ற போது எந்த இடத்துல அந்த இடத்துல கை வச்சு பேசணும். உரிமையோட பேசுங்க. இயேசு என்னுடைய பலவீனத்தை சுமந்துட்டார். எனக்கு என் பலவீனத்துக்கு சம்பந்தம் இல்லை. எந்த குறைவும் என்னை தொட முடியாது. இன்னும் 84:7 சங்கீதம் அருமையா எழுதப்பட்டு, அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சியோனிலே வந்து தேவ சந்நிதியிலே காணப்படுவார். எழுப்பி நிக்கலாம். பலத்தின் மேல பலம் அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்னைக்கு இருந்த பலம் நாளைக்கு அதை விட அதிகம், குறைவு இல்ல. கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு இருந்த பலன் நாளைக்கு அதை விட அதிகம் தான். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி. வேதத்துல 3 விருத்தி. 1
வரவர விருத்தி. ஈசாக்கு 26:12 ஆதியாகமத்துல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, திரளான விருத்தி 30:43 யாக்கோபு ஆதியாகமத்துல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, ஆனா தாவீது 2 சாமுவேல் 5:10 நாளுக்கு நாள் விருத்தி. எப்படிங்க? நாளுக்கு நாள் விருத்தி. அது மாதிரி வசனம் சொல்லுது, அவர்கள் பலத்தின் மேல பலம் அடைந்து. நான் பலத்தின் மேல பலன். பலத்தின் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பலத்தின் மேல பலன் அடைய போறேன். நான் பலத்தின் மேல பலனடைய போறேன். ஏதோ சாதாரண பலம் அல்ல, எனக்குள் இருப்பது கர்த்தருடைய பலன். எத்தனை பேர் கால்வலியோட இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க? கர்த்தர் இந்த இரவு நேரத்திலும் கால்வலி எடுத்து போட்டு எலியாவுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த கால ரதத்தை மிஞ்சி ஓடுகிற ஒரு பலன். ரீபாலா ஷக்கரகபா. இயேசுவின் நாமத்துல கர்த்தர் இன்னைக்கு அந்த வார்த்தையை பேசுகிறோம். எலியாவினுடைய கால்கள் இஸ்ரவேல் ராஜாவாகிய ஆகாபுடைய ரதத்துக்கு மிஞ்சி ஓடுகிற ஒரு பலன் வந்தது. அதே போல கர்த்தர் உன் கால்களை மான் கால்கள் போல் ஆக்கி உன்னை உயர் தளங்களில் நிறுத்த போகிறார். உன் கால்களுக்குள்ள நாடி நரம்புகள், ரத்தம் அணுக்கள், செல்களுக்குள்ள முதுகுத்தண்டு, இதயம், மூளை, நரம்பு, ரத்தம், குடல், தோல், கணை, இரைப்பை, வயிறு, சதை எங்கும் இயேசுவினுடைய வல்லமை இப்பொழுது கடந்து வருகிறது. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். சரியான வார்த்தையை சரியான நேரத்தில் இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறீர். உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு மேலே, அடியேன் மேலே இந்த வார்த்தையை நான் பேசுகிறேன். சிறு குழந்தைகள், பெரியவர்கள் எல்லார் மேலே இந்த வார்த்தையை பேசுகிறேன். உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு. உன் சரீரத்தின் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு. உன் சம்பாத்தியத்தின் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு. உன் சந்ததியின் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு. சுகமாயிரு, சுகமாயிரு, சுகமாயிரு. ரீக்கல் பா ஷக்கரபா ரிபிக்கல் போ ஷிக்க ரஹது ரிக்கல் லாங்கரபோ சக்கரபா. இயேசுவினுடைய வல்லமை இந்த இடத்துல கடந்து வருகிறது. யார் அமைதியா இருக்க வேண்டாம். ஒரே நிமிடம் கண்களை மூடி ஆவில நிரம்பி அந்நிய பாஷை பேசி அந்த பலனை நீ பெற்றுக்கொள். உனக்கான நாள் துவங்குகிறது. உன் ஆரோக்கியத்தின் நாள் துவங்குகிறது. கர்த்தரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்ட பொழுது அவள் வேதனை எல்லாம் மாறி தன் சரீரம் ஆரோக்கியம் அடைந்ததை உணர்ந்தாள். நீ உணர போற. உன் பலவீனம் உன்னை விட்டு விலகி போனதை நீ உணர போற. இனி மருந்து மாத்திரை சாப்பிடுறது இல்லை, இதை நீ உணர போற. ஒவ்வொரு மேலும் தேவ பிரசனம், தேவ கிருபை, தேவ ஆளுகை, தேவ தயவு இருக்கட்டும். இந்த வார்த்தைக்கு விரோதமாய் எழும்பி எத்தனிக்கிற எல்லா எதிர் வல்லமைகள் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம். கர்த்தருடைய வார்த்தை பட்டயமாய் புறப்பட்டதற்காக, அது துளக்கப்பட்ட பட்டயமாய் புறப்பட்டதற்காய், வெட்டுகிற பட்டை, மின்னுகிற பட்டை, பதப்படுத்தப்பட்ட பட்டையுமா, வெட்டும்படி தீட்டப்பட்ட பட்டையுமா, கொலையின்ன போகிற உள் அறைகளில் பிரவேசித்து வெட்டுகிற பட்டையுமா, இடப்பக்கமல்ல வலப்பக்கமல்ல முகம் திரும்புகிறதுக்கெல்லாம் வெட்டுகிற ஒரு பட்டயமா, அது ஏக பலமாய் வெட்டுகிற பட்டயம். பட்டயம், 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 பட்டயம். கர்த்தருடைய பட்டயம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் ஐயா. ஒவ்வொருவரையும் மனதால் ஆசீர்வதிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யும். இந்த மாதத்துல அநேக சாட்சிகளை கர்த்தர் எழுப்புவீராக. அநேக சாட்சிகளை கர்த்தர் எழுப்புவீராக. ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா.